Hello viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன? Java control statementல selection statement நம்ம previous வீடியோல if statement பார்த்திருந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து if statementல இருந்து கண்டினியூஸாக டாபிக் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரி, இப்போ நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்துருந்தோம், அந்த கண்டிஷன் நம்ம இஃப்பில் கொடுக்குற கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அந்த இஃப் கண்டிஷனோட அந்த பிளாக்கை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மிச்சம் எல்லா ப்ரோக்ராமும் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரி, எதுக்கு இதெல்லாம் இந்த இஃப்லாம் இருக்குது எல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, எதுக்காகனா நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது நம்ம ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். எனக்கு இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு இந்த வேல்யூ வரணும், சப்போஸ் இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எனக்கு இந்த மாதிரி வரணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அது இந்த மாதிரி இஃப் ஸ்டேட்மெண்ட், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இப்போ நம்ம இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துடலாம். இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்டும் இஃப் மாதிரி தான். நம்ம இஃப்பில் வந்து ட்ரூ பிளாக், அந்த பிளாக் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், அதர்வைஸ் வந்து அது அப்படியே ஸ்கிப் ஆயிடும். ஆனால் இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம இந்த பிளாக் ட்ரூவாக, அதாவது இஃப்பில் கொடுக்குற கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த இஃப்க்குள்ளே வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகும். இதுவே அந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எல்ஸுக்குள்ளே வந்து அதோட செட் ஆஃப் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்காக தான் நம்ம இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். இதோட நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து போட்டு பார்த்துடலாம். Let's go. நம்ம இப்போ ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிடலாம். இஃப் எல்ஸ் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு ஃபைல் நேம் வச்சுட்டு இப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இது டெர்மினலில் நமக்கு டெர்மினல் கிளியர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டெர்மினல் அந்த கமெண்ட்டுக்கு நேராக கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணால் என்டர் அடித்தாலே அது வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கோடிங் போடலாம். கிளாஸு இஃப் எல்ஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிளாஸ் நேமை என்டர் அடிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதுக்கப்புறம் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின்னு சொல்லிட்டு கீவேர்ட்ஸை வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம். மெயின் ஃபங்க்ஷன் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இன்ட்டுன்னு சொல்லிட்டு ஏன்ற ஒரு வேரியபிள் 10 வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். அண்ட் இன்னொரு இன்ட்டில் பீன்ற ஒரு வேரியபிளில் 20 வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போது இஃப் கண்டிஷனில் நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்க போகிறோம், ஏ கிரேட்டர் தென் பியா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டலில் ஏ வந்து கிரேட்டராக, அதாவது ஏ அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஏ இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும். அடுத்தது நம்ம எல் ஸ்பாட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எல் ஸ்பாட்டில் நம்ம எல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஓப்பன் பேராந்தசிஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டலில் அப்படி இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா எங்களுக்கு என்ன வரணும், பி இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஏன்னு பிரிண்ட் ஆகணும், இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா பின்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ ஜாவா சி ஃபைல் நேம் டாட் ஜாவான்றது கம்பைல் பண்ணுறதுக்கான கோட். ஸோ இப்போ கம்பைல் பண்ணி என்டர் அடிச்சிடலாம். என்டர் அடித்தா எரர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எரர் வரும். ஸோ எரர் இல்லை. இப்போ ரன் பண்ணுறதுக்கான கோட் பார்த்தீங்கன்னா ஜாவா இஃப் எல்ஸ், அதாவது ஃபைல் நேம் கொடுத்துட்டு என்டர் அடிச்சோன்னா இப்போ நமக்கு பார்த்துங்க பி இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. அப்போ இந்த கண்டிஷனில் என்ன சொல்ல வருது அந்த ப்ரோக்ராம்? கண்டிஷனை பார்க்கலாம் வாங்க. இப்போ ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20. ஸோ ஏ கிரேட்டர் தென் பியா? இல்லை, ஏ வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் தானே, 20 தானே பெரிய நம்பர். ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் தானே, அதுக்காக தான் நம்மளுக்கு ஏ இஸ் கிரேட்டர்னு பிரிண்ட் ஆகாமல் பி இஸ் கிரேட்டர்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். ஓகே, நம்ம இஃப் எல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது இந்த மாதிரி இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம கண்டிஷன் கொடுத்துருந்தோம்னா இதில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த செட் ஆஃப் கோட் ரன் ஆகிட்டு பேலன்ஸ் கீழே இருக்க ப்ரோக்ராமும் ரன் ஆகும். நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், இதே மாதிரி நிறைய கண்டிஷன் வித் கிளியர் டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா டெய்லி குவல்ஸ் அண்ட் ஸ்மால் ப்ரோக்ராம் அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அதில் கேட்டு நம்மகிட்ட கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஹாப்பி கோடிங், ஹாப்பி ஜர்னி, பை பாய்.